வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். மனிதநேய ஜனநாயக கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் தமிழ்நாடு அரசின் வாட்டர் பெல் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாணவிகளுக்கு தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது. சென்னை திருவெற்றூர் சாத்துமா நகரில் உள்ள கன்னியா குருகுலம் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் மனிதநேய ஜனநாயக கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் தமிழ்நாடு அரசின் வாட்டர் பெல் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாணவிகளுக்கு தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு வாட்டர் பாட்டில்களை மற்றும் பிஸ்கட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை மாநில துணை செயலாளர் SM நாசர், அட்ட செயலாளர் ஜாபர், சாதி பொருளாளர் நிஜாம் பாய் செய்திருந்தனர். எல்லா மக்களும் எல்லா வகையிலும் உயர்கல்வி வரை சிறப்பாக படிக்க வேண்டும் என்ற நோக்கோடு
இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாடு தான் வழங்கி வருகிறது. தற்போதைய திராவிட மாடல் அரசின் சார்பிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியிலும் எல்லா விதமான பலன்களும் பெற்று அரசு பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் முன்னேற வேண்டும் என்ற இலக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தற்பொழுது மாணவ மாணவிகளுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் வாட்டர் பெல் என்ற திட்டத்தை நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உரிய நேரங்களில் தாகத்தோடு இருக்கும் சூழலில் தண்ணீரை அருந்தி அவர்கள் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்ற நோக்கம் இந்த திட்டத்தில் அடங்கியிருக்கிறது. இதுவும் இந்தியாவிலே முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தான் நான் கருதுகின்றேன். அரசு அறிவித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடிய இந்த வாட்டர் பெல் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே இன்றைய தினம் திருவொற்றியூர் அருகில் இருக்கக்கூடிய இந்த காலடிப்பேட்டையில் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் அனைவருக்குமே இலவசமாக குடிநீர் போத்தல்களை வழங்கியிருக்கின்றோம். அந்த போத்தல்களை தண்ணீர் நிரப்பி உரிய நேரத்தில் அவர்கள் தண்ணீரை அருந்தி ஆரோக்கியத்தோடு பாடம் பயில வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க இந்த பணிகளை முன்னெடுக்கின்றோம். இதனை இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து நாங்கள் முன்னெடுத்திருப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. இல்லை வேண்டாம் ப்ளீஸ். பள்ளிக்கூடம் இல்லை, பள்ளி இதை தவிர எதுவும் வேண்டாம்.